இப்போ வந்து சொர்க்கவாசல்னு ஒரு படத்தில் கட்டபொம்மன் பேரை இழிவுபடுத்தி பேசினப்ப ஹைகோர்ட்டில் போய் நான் ஒரு ரிட்டு மனு போட்டேன். அந்த தமிழ் திரையுலகில் அனிருத் குடும்பம் ஒரு பெரிய ஆளுமையில் தமிழ் திரையுலகில் இருக்குது. அவங்கள மிரள விட்டோம். அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர். அனிருத் அவங்க அப்பா தான் அந்த சொர்க்கவாசல்ன்ற திரைப்படத்துக்கு ப்ரொடியூசர். அவர் அதில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி கதாநாயகன் நடிச்சிருக்கேன். நம்ம வந்து திருமாடி படத்தில் நல்லவநாயகனுக்கும் நல்லவநாயகனை தானே பஞ்சாயத்து கூப்பிட்டேன், திருமண நாயகனை கூப்பிடல அப்படின்னு சொல்கிறப்பயே நம்ம ரிட்டை போட்டு அந்த படத்தை தடை வாங்கியிருந்தோம்னா எப்படி திருமண நாயகர் அசிங்கமாக பேசலாம்னு அன்றைக்கே நம்ம நோண்டியிருந்தா வாரம் கலெக்டர் ஆஃபீஸில் திங்கக்கிழமை ஆனால் போய் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அமைப்பு சார்பாக ஏதாவது ஒன்று கேட்கணும். பெரியாரில் கட்டபொம்மன் சிலையை வெங்கல சிலை வைன்னு கேளு. ரொம்ப பிற்போக்கு சிந்தனையாக இருக்கு, என்ன ஜாதியை தூக்கிட்டு அலையிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் விமர்சனம் போடுறாங்க. எப்போ கட்டபொம்மனை திருடன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுறப்ப எல்லா சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் கேட்டுருந்தா நான் இந்த அமைப்பு ஆரம்பித்து செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கிறாரு. நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களா? அவர் வந்து இந்தியாவுக்காக தானே போராடினாரு, நாயகருக்காக போராடினாரு. அவர் மொத்த வெள்ளையரையும் செருப்பாலேயே அடித்து விரட்டினவர். இதே ஈழப்போர் ஈழ விடுதலையில் 63 பேர் தமிழ் ஈழம் மலரணும்னு தீ குளிச்சு இறந்ததுல 9 பேர் நாய்க்கரு. அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து நீ வந்தேன்னு சொல்லி பேசுறப்ப எல்லாரும் சும்மா தானே இருந்தீங்க. அப்ப நாங்க வந்து ஒரு அமைப்பை கையில் எடுக்கிறப்ப மட்டும் அவங்களுக்கு எங்க இருந்து புத்துட்டு போகுது. இதே விடுதலை புலி பிரபாகரனுடைய புலிக்குடிய விருதுநகர்ல நம்ம நடராஜ் நாயுடு அப்படின்றவர் தான் கொடியவே வடிவமைச்சார். நம்ம தான் புலிகளுடைய கொடியே வடிவமைச்சோம். நம்ம செங்கப்பட குணசேகர டிபி ஃபோனில் வாட்ஸ்அப் டிபி மாவீரன் படத்தை தான் வச்சிருக்கிறார். அவர் எப்பவுமே சொல்லுவார், வனத்தில் திரிந்தாலும் இனத்தோடு திரி அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அந்த வாசகம் வந்து அப்படி இருந்தால் கூட நம்ம எப்படி போகிறோம் தமிழில் இருக்காது. இதே வாடிப்பட்டி பக்கத்தில் தான் விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்த நம்ம தான் இடம் கொடுத்து பயிற்சி கொடுத்தோம். நம்ம தான் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தோம் விடுதலை புலிகளுக்கு. இப்போ நம்ம நெஞ்ச பொழுது தமிழ் வந்து எங்கள் உயிர் மூச்சுன்னு சொன்னாலும் இல்லை நீ ஏன் அடையாளத்தை மறைக்கிற, உண்மையான தாய்மொழி தெலுங்கு தானே, நாங்களாம் அடையாளத்தை மறைச்சிக்கிட்டா இருக்கலாம். நீ வந்து தெலுங்கு தாய்மொழினா நீ தாய்மொழி தெலுங்குன்னு சொல்லு, அதே தமிழ்ன்ற சரிடா உனக்காக நான் தாய்மொழி தமிழில் வந்து இல்லைடா. ஆனால் தமிழ் வந்து என் பாட்டி மொழி, தமிழ்லேருந்து உருவானதானே தெலுங்கு. சரி தெலுங்கு என் தாய்மொழின்னு வச்சுக்கிறேன் உனக்காக அப்படின்னா கூட தமிழ் தாய்மொழி தானே. அதுலேருந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு எல்லாமே உருவானுச்சு. இது ஒரு மொழி குடும்பம் தானே. இந்த கண்ணு, தாடை, நெத்தி இதெல்லாம் இந்த தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்றா தானே இருக்கு. இது ஒரு மொழி குடும்பம் தானே அப்படின்னு இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து திரும்ப பிரச்சனை பண்றாங்க. நிச்சயமா 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள கண்டிப்பா பிரச்சனை பெருசா நம்ம அமைப்பு கூட பண்ணதான் போறாங்க. பயம் வந்துருச்சா டிஜிபி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு நோண்டுறாங்க. என்ன வேணா நோண்டட்டும், நம்ம தொடர்ந்து செயல்பட்டுட்டு தான் இருப்போம். இதே ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகள் சமுதாயத்துக்கு எதிராக ஏதோ ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் குரல் கொடுத்துதான் போகிறோம். அப்படின்றப்ப நமக்கு உண்டான உரிமைகள் மறுக்கதான் போகுது. நம்ம நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துக்கு நல்லா ஆளுங்க நிறைய அனுப்புங்க. நான் வந்து ரவுண்டானத்துலேருந்து ராஜாஜி சிலை வரைக்கும் நிற்க இடம் இல்லாமல் கீழான ஆள் நிற்கணும். அன்னையிலேருந்து நம்ம எழுச்சி மேலே வரணும். இந்த தமிழ்நாடே நம்மளை பற்றி பேசணும். அந்த பொதுக்கூட்டத்தோட இந்த சமுதாயத்தை பற்றி எவெல்லாம் எப்படி நினச்சிட்டு இருக்கானோ அவனுக்குலாம் வந்து பெரிய இதாக வைக்கணும்னா இப்படி சின்ன கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. அடுத்த மாதம் நிச்சயம் பொதுக்கூட்டம் இருக்கு. காவல்துறை அனுமதி கொடுக்கல. பிறமொழியாளர்களை நீங்க ஒடுக்குறீங்க, மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக தினந்தோறும் பேசிட்டு இருக்க சீமானுக்கு எதிராக எனக்கு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்து கேட்டா கூட ஒருவேளை கட்சியை பத்தி ஏதாவது பேசிடுவாங்களோ, இது பெருசா ஒரு இதாக திரும்பிடுமோ, இது தெலுங்கர் பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு பிரச்சனை இல்லை தம்பி, இது வந்து இந்தியா பிரச்சனை. நீ அப்படி போனா நான் இந்தியா லெவலுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து பிரச்சனைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு என்னென்ன காணொலி கொடுக்க முடியுமோ, அவனுக்கு என்னென்ன பதில் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்.